கிராமத்து குசும்புன்னு ஒன்று இருக்குது. ஆனால் குசும்புக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கும். இந்த பெரிய மனுஷன் 60-70 வயசு ஆகிட்டாரு, குறும்பு பேசுவாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது, கருப்பியா மவனா நீ அப்படின்னு. ஆமாம் தாத்தா. ஆமாம், கல்யாணம் முடிச்சு 4-5 வருஷம் ஆகுதா, பிள்ளை குட்டி இருக்கா அப்படிம்பாங்க. இருக்கு தாத்தா. எத்தனை பிள்ளைய அப்படின்னு. 3 தாத்தா அப்படிங்கிறான். அடுத்த காலம் எனக்கு பெருசு கேட்குது, உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனை? எப்படி தூக்கி வாரி அடிச்சிருச்சு. இது அர்த்தம் நேரடியாக பார்த்தா என்ன வருது இல்லை, 3 பிள்ளைன்னு அவன் சொல்கிறான். அந்த பெருசு கேட்குது, ஆமாடா உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனை, எல்லா பிள்ளையும் எந்த தாத்தா பிறந்தது அப்படின்னு அவன் தாண்ட பேச முடியுமா? லூசு பேராக இருப்பான் போலுக்குன்னு அவன் போகிறான். போகும்போது சொல்கிறான், அரே 3 பிள்ளைக்குன்னு சொன்னியாடா, ஆம்பளை எத்தனை பொம்பளை எத்தனை அப்படின்னு கேட்டான். இப்போ தான் ஒழுங்காக கேட்கிற, ஆம்பளை 1 பொம்பளை 2 அப்படின்னா. முதல்ல குதர்க்கமாக கேட்டுக்கிட்டு இருக்கேருண்ணா. குதர்க்கமாக ஒன்றும் கேட்கலடா. ஆம்பளை பையங்க என்னைக்கு ஓம்பளியாண்டா, நீ பெத்த கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பான், உனக்காக இருப்பான். அது உனக்கு தானே, உனக்குன்னு பிறந்தவன்டா, அது உனக்கு பிறந்தது. பொம்பளை பிள்ளைய நீ என்னதான் வளர்த்தாலும் அது ஊருக்குன்னு பிறந்தவ தானடா. ஒரு நாளைக்கு ஊராங்கூட தானே அனுப்புவேன். ஊரான் தானே வாழ போகிறா. ஊராங்கூட வாழ்ந்து ஊராங்கூட இருந்து ஊராங்கூட முடிய போகுது அவளுக்கு. அது ஊரானுக்குன்னு பெற்றது. நீ உனக்குன்னு பெற்றது எத்தனை பிள்ளை? 1. அப்போ உனக்கு பிறந்தது 1, ஊரானுக்கு பிறந்தது 2 அப்படின்னாரு.